பேராசிரியர், இப்ப கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தம் ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையிலிருந்து என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? இன்னைக்கு சட்டமன்றத்தில் வைத்திருக்கக்கூடிய இந்த தனி தீர்மானம் இது எந்த அளவிற்கு அடுத்த கட்டத்திற்கு இதை கட்டுப்படுத்தவோ இல்ல இந்த சட்ட திருத்தத்தில் இங்க கோரிக்கை செவி சாய்த்து மத்திய அரசு அதை நடைமுறைக்கு சாத்தியப்படுத்துறதுக்கோ திருத்தங்களை சரி செய்வதற்கோ உதவும்னு பார்க்கிறீங்க? தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிதிநிலை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் எங்கள் தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிரான ஒரு தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையாக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் உணர்வுதான் அது என்பதை புரிந்து கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு, அதாவது புனித ரமலானுடைய 27வது நாள் தொடங்கியிருக்கின்ற இன்றைக்கு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஒன்றிய அரசின் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிரான கண்டன தீர்மானம் நிறைவேறியிருக்கிறது. இதில் பாஜகவை தவிர உள்ள அனைத்து கட்சிகளும், எதிர்காலத்தில் பாஜக கூட்டணிக்கு போகக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு தங்கள் முகங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது நாம் வருவோம். தோழர் குமார் அவர்கள் தமிழில் தான் என்கிட்ட பேசினேன், இங்கே விவாதத்தில் பேசினா எனக்கு சுமாராக கூட புரியல. அவர் வச்சிருக்கிற கருத்துக்களை இப்போது மருத்துவர் கலாநிதி அவர்கள் கேட்டார். நீங்கள் ஏன் வக்ஃபு சட்டத்தை, வக்ஃபு நிர்வாகத்தில் 7 பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கலாம், 4 பேர் தான் முஸ்லீம்கள், அதில் 2 பேர் பெண்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே, நியாயமாக இருக்கான்னு மருத்துவர் கலாநிதி கேட்டார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் தொகை வீதாச்சாரத்தில் எவ்வளவு பங்கு இருக்கிறாங்களோ அவ்வளோ வக்ஃபு நிர்வாகத்தில் இருக்கணும்னு சொல்கிறார். நான் திருப்பி இதை நான் விவாதமாக வைக்கலை, இப்படி சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டின் மக்கள் தொகையிலே மிக பெரும்பான்மையாக நம்முடைய அருமை ஒடுக்கப்பட்ட தலித் சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை பேரை நீங்கள் அவர்கள் மக்கள் தொகை விதாச்சாரத்திற்கு ஏற்ப உங்களுடைய கோவில் அல்லது மற்ற சங்கரமடம் போன்ற நிறுவனங்களிலோ நியமிக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதை இங்கே குமார் அவர்கள் எனக்கு பிறகு இங்கே வாக்குறுதி கொடுப்பார். ஒன்று. அடுத்தது, நீங்கள் இந்த சட்டத்தை பற்றி கேட்கும்போது இது கிளிகளின் நலன் காக்க காட்டுப்பூனைகள் கொண்டு வருகின்ற சட்டம், ஓநாய்களின் கூட்டம் சேர்ந்து ஆடுகளின் பாதுகாப்புக்காக போடுகின்ற திட்டம் அப்படின்னு இது சுருக்கமாக சொல்லலாம். இதில் 44 சொல்கிறேன், அது இப்படி தான் சொல்ல வரேன். இன்றைக்கு சட்டமன்றத்திலே பேராசிரியர் ஜவாஹிர்லால் அவர்கள் பதிவு செய்த குறிப்புகளிலிருந்து நான் சொல்கிறேன். 2013ஆம் ஆண்டு வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்கென்று சில முக்கியமான திருத்தங்களை டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய தலைமையிலான அரசாங்கம், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் கொண்டு வந்தது. 1995 வக்ஃபு திருத்த சட்டத்திலும் பல பாதுகாப்பு அம்சங்கள் கொண்டு வந்தன. ஏனென்றால் இந்தியாவில் மிக பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு சொத்து என்று சொன்னால் அது வக்ஃபு வாரிய சொத்துகள். ஏனென்றால் கொடைத்தன்மை, தோழர் சுகுணா திவாகராக சொன்னது மாதிரி இது அரசர்களின் வழி வந்தவை அல்ல, சாதாரண மக்கள் அறக்கட்டளையாக தங்களுடைய செல்வம் நல்ல வழியில் பயன்பட வேண்டும் என்பதற்காக கொடையாக கொடுத்தவை, அரசுக்கு கொடுத்தவை. அப்போது அதை முறையாக நிர்வகிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த நோக்கத்திற்காக கொடுத்தார்களோ, அனாதை இல்லத்திற்காக கொடுத்தால் அந்த பலன் அனாதை இல்லத்துக்கு போக வேண்டும், கல்வி நிறுவனத்திற்காக கொடுத்தால் அது கல்வி பணிக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வக்ஃபிலேயே அவர்கள் விளக்கத்தை தந்திருப்பார்கள். இதை பல ஆக்கிரமிப்புகள் நடக்கும்பொழுது அதை பாதுகாப்பதற்கு சில சட்டக்கூறுகளை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது பாஜக அரசுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எது யாருக்கு தேவையில்லையோ அதை கொண்டு வருவார்கள். சிஏஏ சட்டம் இந்த நாட்டின் தேவையல்ல, குடியுரிமை திருத்த சட்டத்தை யாரும் கோரவில்லை, ஆனால் மத அடிப்படையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவேன் என்று முழங்குகிறார்கள். அதுபோல இன்றைக்கு வக்ஃபு திருத்த சட்டம் யாருடைய தேவை? மக்களிடம் கேட்டுதான் இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. இன்றைக்கு வானதி பயன்படுத்திய வார்த்தை, அப்ப இது இஸ்லாமியர்கள்ட்ட கேட்கவே இல்லை அப்படின்றீங்க. பாஜக அலுவலகம் அமைந்திருக்கின்ற கமலாலயத்துக்கு வெளியே வந்து கேட்டா கூட பக்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் இருக்கு, அதனால ஜனநாயக உரிமை அந்த வளாகத்துக்குள்ள கேட்டிருப்பாங்க. அதுபோல ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய ஒரு பாஜக அலுவலகத்துக்குள்ள இருக்கக்கூடியவர்களை கேட்டு அவர்கள் மக்கள் தான் சொல்வார்கள். நான் கேட்கிறேன், ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள், ஏற்கனவே இருக்கின்ற சட்டத்திலே எப்படி திருத்தம் செய்யப்பட்டிருக்குன்னு பாருங்க. 44 திருத்தம் செய்யப்பட்டதாக சொல்கிறார்கள். எது? பழைய வக்ஃபு சட்டத்தில் 44. இன்றைக்கு சட்டப்பேரவையில் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிர்லால் பதிவு செய்திருக்கிறாரு. இதில் 115 திருத்தங்கள். ஒரு சட்டத்தில் 115 திருத்தங்கள் செய்தால் சட்டம் எப்படி ஆகும்? இந்த இந்தியாவுடைய ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் வரலாற்றில், லெஜிஸ்லேட்டிவ் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஹிஸ்ட்ரின்னு எடுத்து பார்த்தா ஒரு சட்டத்தில் 115 திருத்தங்களை கொண்டு வந்தால் அதனுடைய இயல்பான தன்மை இல்லாமல் போய்விடும், அளவு மாறினால் குணம் மாறிவிடும். அப்போது எதை கொண்டு வந்திருக்கிறார்கள் புதிதாக என்றால்
வக்ஃபு சட்டத்துல 40வது விதியில இருக்கக்கூடிய 107வது விதி, 108வது விதி, 108A உள்ள விதிமுறைகளை எல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ வந்திருக்கிற புதிய வக்ஃபு சட்டத்துல அது ஏற்கனவே என்ன பேசியது? அது அந்த வக்ஃபு சொத்துக்களின் பாதுகாப்பை பற்றி பேசியது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சொத்து வக்ஃபு சொத்தா இல்லையா, அந்த உங்கள்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அது உங்கள் பொருளா இல்லையா என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். இல்லை அது ஏன் பொருள்னு நான் சொன்னா அது நீதிமன்றத்துக்கோ அல்லது தகுந்த சட்ட இடத்துக்கு சென்று சான்றுகளை கொடுக்க வேண்டும். நீங்கள் அந்த பொருளை வாங்குவதற்கான ரசீதை காட்டுவீங்க, உங்களுடையதாகிவிடும். இப்போது வந்திருக்கிற சட்டம் சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு சொத்து என்னுடைய சொத்து என்று சொல்லும் உரிமையை நான் இழந்து விடுகின்றேன். வக்ஃபு வாரியத்திற்கு வக்ஃபு சொத்து எது என்று சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது. வேற யார் சொல்லுவா? மாவட்ட ஆட்சியர் சொல்வார். இப்போ மாவட்ட ஆட்சியரை பற்றி சொன்னாங்க இல்லையா, ஒரு சுருக்கமான வரலாறு சொல்லுங்க. இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பது ஒரு கரசேவை. ஒரே ஒரு பாபர் மசூதை பறிப்பதற்காக ஒரு பெரிய அளவில் மக்களை திரட்டி இடித்தார்கள், பட்டப்பகலில் இடித்து தகர்த்து. இன்றைக்கு அது அவர் வசமாகி விட்டது. அதுபோல பல்லாயிரம் பள்ளிவாசல்களை பறிப்பதற்கு, பட்டப்பகலில் பறிப்பதற்கு கொண்டு வந்திருக்கின்ற நவீன கரசேவை தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம். எப்படின்னு சொல்றேன், எப்படின்னு சொல்றேன்னா, பாபர் மஸ்ஜித் 1948 டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் தொழுகை நடந்தது. 22ஆம் தேதி இரவு உள்ளே கொண்டு போய் சிலைகளை திருட்டுத்தனமாக வைக்கிறார்கள். வைத்தவுடன் அங்கே FIR முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகின்றது. அப்போது மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் KK நையார். KK நையார் அந்த காலத்து சங் பரிவார சக்தியின் வடிவமாக இருந்தவர். அவர் சொல்கின்றார் பள்ளிவாசலை பூட்டிவிட வேண்டும் என்று சொல்றார். ஒரு வீட்டில் அத்துமீறி ஒரு பொருள் வைக்கப்பட்டால் அந்த பொருளை எடுத்து போட்டுவிட்டு வீட்டின் உரிமையாளரிடம் வீட்டை ஒப்படைக்க வேண்டும். டிசம்பர் 22, 1948 வரை தொழுகை நடந்த பள்ளிவாசலில் இனி தொழுகை நடத்தக்கூடாது, பள்ளிவாசலை பூட்ட வேண்டும் என்று சொன்னவர் யார்? மாவட்ட ஆட்சித்தலைவர். அவர் தான் மாவட்ட நீதிபதியும் கூட, மேஜிஸ்ட்ரேட்டும் அவர் தான். அவருக்கு ஜவஹர்லால் நேரு, அன்றைக்கு உத்தரப்பிரதேச முதல்வராக இருந்த GB பந்த், கோவிந்த் வல்லப பந்த் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிற ஆவணமாக இருக்கிறது. அதில் என்ன குறிப்பிடுகின்றார் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள்? அயோத்தியில் நடக்கக்கூடிய செயல்கள் மிக தவறான முன்னுதாரணத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. உடனடியாக அந்த சிலைகளை மாற்றிவிட்டு, இடமாற்றிவிட்டு அந்த பள்ளிவாசலை முஸ்லீம்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மாநில முதலமைச்சர் GB பந்த் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். GB பந்த் அவர்கள் மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு, இந்த மாவட்ட ஆட்சியருடைய வலிமை என்னன்னு புரிஞ்சுக்கணும், அவரை கூப்பிட்டு KK நையாரை கூப்பிட்டு இந்த உத்தரவை செயல்படுத்துங்கள், நாட்டின் பிரதமர் இட்டிருக்கின்ற ஆணை என்று சொல்கிறார். அதற்கு KK நையார் என்ன தெரியுமா சொல்கிறார்? மாற்ற வேண்டும் என்று சொன்னால் என்னை மாற்றுங்கள், நான் அந்த சிலைகளை இடமாற்றவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதன் விளைவு இன்றைக்கு பாபர் மசூதி பறிக்கப்பட்டது. KK நையார் என்ன ஆனார் தெரியுமா? ஜனசங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார். இன்றைக்கு ரஞ்சன் கோகாய் என்ன பதவியில் இருக்கிறார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர் என்ன தீர்ப்பு கொடுத்தார் என்பதும் நாட்டு மக்களுக்கு தெரியும். எத்தகைய தீர்ப்பு கொடுத்தவர்கள் எல்லாம் பிறகு என்னவாக ஆனார்கள் என்பதையும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் கையில கொடுக்க சொல்றீங்களே, இன்றைக்கு எங்களுடைய சரி அந்த வாதத்தை நீங்க சொல்றீங்க. இன்னொரு இது இருக்குல்ல, நீங்க அந்த பாதுகாப்புக்காகத்தான் இந்த சட்டமே கொண்டு வருது அப்படிங்கும்போது பாதுகாப்பையே இந்த சட்டத்துல பிரிவுல இருந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்றது முரணா இருக்கே. இல்லை, இவர்கள் பாதுகாப்புக்கென்று உயிர் காப்பாற்றுவதற்காக கள்ளிப்பாலை குழந்தை வாயில் ஊட்டுகிறார்கள். உன் உயிரை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி விஷத்தை வாயிலை ஊட்டுகிறார்கள். மீன்களை காப்பாற்றுகிறேன் என்று நீரில் மூழ்கி விடாமல் இருக்க போடுகிறார்கள். ஒவ்வொரு மத வழிபாட்டுகளுக்குள்ளேயும் வழிபாடு முறையிலையும் வழிபாட்டு தலங்கள்லையும் நம்பிக்கைகளின் பேரிலையும் ஏதோ ஒரு வகையில அதை சரி செய்யவும் சீர் செய்ய வேண்டிய ஒரு பகுத்தறிவு பார்வை இன்னைக்கு கண்டிப்பா தேவைப்படுதா இல்லையா? அந்த அடிப்படையிலிருந்து இதில் ஒரு திருத்தம் கூட வரல. நான் மீண்டும் சொல்கிறேன், முட்டை உள்ளிருந்து உடைக்கப்பட்டால் அது ஜனனம், வெளியிலிருந்து உடைக்கப்பட்டால் மரணம். வெளில இருந்து உடைச்சா ஆம்லெட் தான் போடலாம். சீர்திருத்தங்கள் என்பவை சம்பந்தப்பட்ட சமுதாயத்தின் உள்ளிருந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கு இப்போ ரமலான் மாதத்திலே பல பள்ளிவாசல்கள் பெண்கள் தொழுகைக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் பள்ளிவாசலுக்கு பெண்கள் வர முடியாத சூழல் புரிதலின் காரணமாக, எங்களை போன்றவருடைய தொடர் பரப்புரையின் காரணமாக அது அவர்களுடைய கட்டாயம் இல்லை, ஆனால் வர விரும்பினால் தடுக்கக்கூடாது என்று சொல்லி இருந்ததுனாலே இன்றைக்கு அந்த புரிதல் சமுதாயத்துக்குள்ள அதிகாரம் கொடுக்கிறது புதிய திருத்த மசோதா சொன்னாங்க. அந்த அதிகாரத்தை ஜக்கியா ஜாஃபரிக்கு கொடுத்திருக்கணும். இஹ்சான் ஜாஃபரியை படுகொலை செய்துவிட்டு ஜக்கியா ஜாஃபரியை அலைய விட்டார்களே, பில்கிஸ் பானுவை மானபங்கம் செய்தவர்களை குடியரசு தினத்தன்று விடுதலை செய்தார்கள், சுதந்திர தினத்தன்று விடுதலை செய்தார்களே, அவர்களா பெண்களுக்கு உரிமை கொடுக்கிறார்கள்?
குஜராத்திலே கொல்லப்பட்ட, மானபங்கம் செய்யப்பட்ட, கொடுமை இழைக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன மாதிரியான நீதியை இந்த நாடு கொடுத்திருக்கிறது? பம்பாய் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன மாதிரியான நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? பாகல்பூரிலே படுகொலை செய்யப்பட்ட, பாதிக்கப்பட்ட, கொடுமை இழைக்கப்பட்ட முஸ்லிம் பெண்களுக்கு என்ன மாதிரி நீதி தரப்பட்டிருக்கிறது? நெல்லியிலே கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சட்டமே பெண்களுக்கு பெண்களுக்கான நீதின்னு தானே அவங்க சொல்றாங்க. யாரு? முத்தலாக் சட்டம் கொண்டு வரப்பட்டு பெண்களுக்கான நீதி இயற்றப்பட்டிருக்கிறது. யார் ஒரு பெண்ணை அத்து விட்டுட்டு வாழ்ந்தமா இல்லையான்னு சொல்லாம தேர்தல் பத்திரத்தை எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு பிறகு அம்பலப்பட்டார்கள்? அது போல ஏதாவது நடந்திருக்குதா? இங்க எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு தேவை. நீங்கள் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். இந்து திருமண சட்ட சொத்துரிமை சட்டத்தை தாக்கல் செய்தனால்தான் அம்பேத்கர் அவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தார்கள் என்பதை வரலாறு மறந்து விடவில்லை. நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்போ சமீப கால சம்பவம் மருத்துவர் குறிப்பிட்டார், கலாநிதி அவர்கள் குறிப்பிட்டார்கள், தெளிவா புரியலங்கிறனால சொல்றேன். பாபநாசம் பேராசிரியர் ஜவஹர்லாலுடைய தொகுதி, அங்கே இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி கோவில்ல நர்கீஸ் கான் என்பவரை நியமித்து விட்டார்கள். இந்த திராவிட மாடல் அரசு பண்ணக்கூடிய அநியாயத்தை பாருங்கள். திருக்கோவிலுக்கு முஸ்லீமை நியமித்தார்கள் என்று ஹெச் ராஜா மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக்குனார். உங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஊடகத்திலையும் வந்து வெளியிட்டார் இல்லையா? ஒரே ஒரு நர்கீஸ் கான்ற பேர் இருந்ததுக்கு இவ்வளவு கொந்தளிச்சாரு. ஒரு வக்ஃபு நிறுவனத்தை 7 பேரை முஸ்லீம் அல்லாதவர்கள் நியமிக்க வேண்டும்னு சொல்றாங்களே, நியாயமா? நான் இந்த அரசுக்கும் நான் சொல்லுவேன், இந்த அறநிலையத்துறை வந்து கல்லூரிகள் நடத்துகிறது. அந்த கல்லூரிக்கு பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டால் ஊதியம் கொடுக்கறது யாரு? தமிழ்நாடு அரசு தான் கொடுக்குது. அதுக்கு கூட முஸ்லீம் இந்து அல்லாதவர்கள் விண்ணப்பிக்க கூடாதுன்னு வச்சிருக்கிறாங்க. அது சரியா என்பதை பரிசீலிக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் வக்ஃபு வாரிய கல்லூரி இருக்குது. அதுல எவ்வளவு முஸ்லீம் அல்லாத பேராசிரியர்கள் பணியாற்றுகிறார்கள்? என்றைக்காவது வக்ஃபு வாரியம் சொல்லியிருக்கான்? வக்ஃபு வாரிய கல்லூரியில் முஸ்லீம்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும் என்று என்றைக்காவது தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் அறிவிப்பை கொடுத்திருக்கிறதா? அப்பொழுது இந்த அறநிலையத்துறை என்று வரும்பொழுது ஊதியம் கொடுக்கிறது தமிழ்நாடு அரசு, ஆனால் விண்ணப்பிப்பதற்கு கூட கூடாது என்கின்ற நடைமுறை இங்கே இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஆனால் அவர்கள் பேணுதலாக இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை கொண்டு வந்து கொடுக்கும் போது ஒரே ஒன்று மிகச்சரியாக குறிப்பிட்டார்கள், முஸ்லிம்களை செயலிழக்க செய்ய வேண்டும், முயற்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடம் இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்களை பறிக்க வேண்டும், பொருளாதாரத்தை நாசம் செய்வதன் மூலம் ஒரு சமூகத்தை வலிமை இழக்க செய்யலாம் என்பதுதான். அந்த தீய நோக்கத்திற்கு ஒரு தூய சாயத்தை பூசாதீர்கள். படுகொலைக்கு நீங்கள் அறம் என்றும் அகிம்சை என்றும் பேர் வைக்காதீர்கள்.